கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிரில் ஒரு வார்த்தை சங்கீதம் 3:3. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் தலை குடிஞ்சிருக்கிறதா? இன்னைக்கு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடக்கிறீங்களா? வெளியே தலை காட்ட முடியாமல் நான் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அன்னைக்கு முன்னால் தலை நிமிராமல் இருக்கீங்க. அன்பார்ந்த தாயின் உள்ளங்கள் வேதனைப்படுகிறத நான் ஆவியில் உணர்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயதில் தான் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கவில்லை என்றால் மனது வேதனைப்படும். 4 பேர் சேர்ந்து கூடி பேசும்போது, என்ன அவன் மகனுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலையா, என்ன அவன் மகளுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலையா, வயசு போய்கிட்டு இருக்கு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 4 பேர் கேட்கும்போது, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியவில்லை என்று கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் நீ தலை குனிந்து நிற்கிறாய். உன் பிள்ளைக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கலையா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கு. இப்படி பல காரியங்களுக்கு நீங்கள் தலை குனிந்து வெக்கப்பட்டு இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உன் தலையை நான் உயர்த்த போகிறேன், உன் தலையை உயர்த்த போகிறேன், உன்னை தலை நிமிர பண்ண வைக்க போகிறேன். எந்த இடத்துல தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டாயோ அதே இடத்துல அநேகர் கண்ணு முன்னால் உன் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக நான் செய்ய வைக்கிறேன். பயப்படாத, உன் தலையை நிமிர பண்ண வைப்பேன். தலை குனிஞ்சு நடந்தாயோ இல்லை, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு அற்புதமான காரியத்தை உனக்கு அவர் செய்ய போகிறார். ஒரு அதிசயமான காரியத்தை உனக்கு அவர் செய்ய போகிறார். இதுவரை நடத்தின என் தேவன் இன்னமும் நடத்துவார். உங்கள் தலை நிமிரப் போகிறது. கீழாக்காமல் மேலாக்கிற தேவன், வாழாக்காமல் தலையாக்கிற தேவன் உங்களை தலையை உயர்த்த போகிறார். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அதே போல் உயர்த்து என்று அவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், பயப்படாதீங்க. தாப்பனை இயேசுவே நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரே, காண்பவரே, அப்பா அந்த நாளிலும் கூட இந்த வேலையிலும் கூட நம்முடைய கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக, வல்லமை கூட இருப்பதாக, அற்புதம் கூட இருப்பதாக, அதிசயம் கூட இருப்பதாக, விடுதலை கூட இருப்பதாக. ராஜா அப்பா இந்த நாளில் இந்த வேலையும் கூட தகப்பனை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தாவே, யாரெல்லாம் எந்த இடத்துல வெக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல தலைமுறை பண்ணுங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.